நாம் எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை பண்ணணும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. அநேக வேளைகளிலே சில பரிசுத்தவான்கள் கூட இந்த பலவீனத்துக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். நான் நினைக்கிறேன், கர்த்தருடைய தாசனாய் எலியாவை பாருங்கள். ஒரு பெரிய தேவ மனுஷன். அவர் முன்பாக ராஜாக்கள் நிற்க முடியல. தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லி அவர் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினார். போதும், எல்லாமே என்று எனக்கு செய்த ஊழியம் போதும், நான் செய்த அற்புதங்கள் போதும், படுத்துக்கிட்டான். தேவதூதனே வந்து அவனை எழுப்புகிறான். அப்பா எழுப்பி சாப்பிடுப்பா. அவன் சாப்பிட்டுட்டு வேதம் சொல்லுகிறது திரும்பவும் படுத்து கொண்டான். தேவதூதன் கூட அவனை எழுப்ப முடியல. தேவன் அவனை எழுப்புவதற்கு ட்ரை பண்ணுகிறார். நீ எழும்பு, நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நீ செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவன் தேவனுடைய பர்வதம் வரைக்கும் நடந்தான். அவன் நடக்க வேண்டிய ஒரு தூரம் இருக்கு. நான் சொல்லுவேன், எனக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், போதும் ஆண்டவரே, போதும், என் ஊழியம் போதும், என் வாழ்க்கை போதும். நான் சொல்லுகிறேன், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த நிலைமையில என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவனை கேட்டு அவனுக்கு ஒரு பலனை கொடுத்தார். பலனை கொடுத்து அவனை நடக்க பண்ணார். எது வரைக்கும் நடக்க பண்ணாருன்னா, எல்லா தாழ்மையோடு சொல்லுவேன், தேவன் அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் தேவன் அவனை நடக்க பண்ணினார்.